ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பைத்தான்ல வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்னா, பைத்தான்ல வந்து வேரியபிள்ஸ்ன்றது ஒரு வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம். லைக் அது வந்து ஒரு நேம் மாதிரி இருக்கும். லைக் ஒரு நேம் கொடுத்து அதுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். So அந்த வேல்யூஸ் நீங்க ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த வேரியபிள் நேமை யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ எதுக்காக இந்த வேரியபிள் மெத்தட் இருக்கு அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு நம்பர் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கால்குலேஷனுக்கு அந்த நம்பரோ இல்ல ஏதாவது ஒரு ஃபார்முலா மெத்தடோ நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணணும். அப்ப நீங்க அத ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு பைத்தான் பேஜ் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த பேஜ்க்குள்ள எத்தனை டைம் வேணாலும் நீங்க அந்த வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய ஃபார்முலா இருக்கு அப்படின்னா, அத ஒவ்வொரு வாட்டியும் ஃபார்முலாவ டைப் பண்ண முடியாது. அப்படின்றப்ப நீங்க ஒரு வேரியபிள்ல அந்த ஃபார்முலாவ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நீங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு பதிலா அந்த பேஜ்க்குள்ள, அந்த நோட் புக்குள்ள நீங்க எந்த இடத்துல வேணாலும் வேரியபிள் நேம் குடுத்தீங்கன்னா, அந்த ஃபார்முலா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வேரியபிள யூஸ் பண்றோம். அண்ட் தென் வேரியபிள் பார்த்தீங்கன்னா, எந்த டேட்டா டைப் வேணாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டிஜர் நம்பர் குடுக்குறீங்கன்னா, அதையும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு ஸ்ட்ரிங்ஸ் குடுக்குறீங்க, அதாவது டெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் டேட்டா குடுக்குறீங்க அப்படின்னா, அதையும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு காம்ப்ளக்ஸ் நம்பர்ஸ் குடுக்குறீங்கன்னா, அதையும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அந்த மாரி எந்த டேட்டா டைப் வேணாலும் நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எல்லாமே அக்செப்டட். சரிங்களா? மத்த புரோகிராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, சில புரோகிராமிங் லாங்குவேஜ்ல ஒரு டேட்டாவ ஸ்டோர் பண்ணும்போது, அதோட டேட்டா டைப்பையும் சேர்த்து அது கூட மென்ஷன் பண்ணி குடுத்து தான் ஸ்டோர் பண்ண முடியும். இங்க அப்படிலாம் கிடையாது. நீங்க எந்த வேல்யூ குடுத்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூ பேஸ் பண்ணி பைத்தானே டேட்டா டைப் வந்து மென்ஷன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நம்ம பைத்தான்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். அதுக்கு ஒரு நேம் குடுக்கணும். ஸோ நான் var1 அப்படின்னு குடுத்துட்டேன். ஈக்குவல் டூ இங்க நான் ஒரு நம்பர் ஸ்டோர் பண்றேன். ஒரு 1000 அப்படின்ற நம்பர் நான் ஸ்டோர் பண்றேன். சரிங்களா? ஸோ இப்ப நான் அந்த 1000 அப்படின்ற நம்பர இந்த வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த வேல்யூ எனக்கு வேணும். திருப்பி நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்ப பிரிண்ட் குடுக்குறேன். பிரிண்ட் குடுத்துட்டு, நான் அந்த நம்பர குடுக்க வேண்டியதில்ல. var1 அப்படின்னு குடுத்தனாலே அந்த நம்பர் வந்துரும். சரிங்களா? இப்போ ஒரு கால்குலேஷன் ஜஸ்ட் வந்து இந்த நம்பர வந்து நான் ஒரு 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் 2 குடுத்தீங்க அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணீங்கன்னா, இந்த செல்ல ரன் பண்ணா அங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பர் வந்து 2 ஆல மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு அவுட்புட் காட்டுது. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறீங்க, இல்ல ஏதாவது ஃபார்முலா எடுத்துக்கிறீங்க, அத மல்டிபிள் டைம்ஸ் வந்து உங்க பேஜ்க்குள்ள யூஸ் பண்ணணும். அப்படின்னா நீங்க வேரியபிள்ல வந்து அந்த ஃபார்முலாவையோ, அந்த நம்பரையோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்க மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாரி இது எந்த டேட்டா டைப் வேணாலும் அக்செப்ட் பண்ணும். பாருங்க இப்ப நான் ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் குடுக்குறேன். var2 is equal to இப்ப நான் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற வேர்ட் வந்து நான் ஸ்டோர் பண்றேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ஒரு டெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் டேட்டாவ நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா, அத பைத்தான்ல ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அத நீங்க எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா, நீங்க ஒரு சிங்கிள் கோட்ஸ் இல்ல டபுள் கோட்ஸ்க்குள்ள தான் நீங்க அத டைப் பண்ணணும். நார்மலா டைப் பண்ணீங்கன்னா பைத்தான்ல எரர் வந்துரும். எந்த ஒரு டெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் டேட்டா நீங்க ஸ்டோர் பண்ணாலும், ஒண்ணு சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும், இல்ல டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து அத வேரியபிள் ஸ்டோர் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப நான் அந்த வேரியபிள்ல இந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் பிரிண்ட் var2 அப்படிங்கிற அந்த வேரியபிள் நேம பிரிண்ட் பண்ணேன்னா, அந்த வேல்யூ வந்து என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? வேரியபிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சில மெத்தட்ஸ் இருக்கு. அசைன் பண்றதுல, வேல்யூ அசைன் பண்றதுல சில மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் அசைன்மென்ட்னா என்னன்னு பார்க்கலாம். சிங்கிள் அசைன்மென்ட்னா இப்ப நம்ம பண்ணதே தான். லைக் ஒரு லைன்ல ஒரு வேரியபிள் குடுத்துட்டு, அதுல நம்ம ஒரு வேல்யூ மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் var 3ன்னு குடுக்குறேன். தென் பார்த்தீங்கன்னா, இங்க நான் என்ன ஸ்டோர் பண்ண போறேன்னா, ஒரு நம்பர் 400 ஸ்டோர் பண்றேன். var4 அப்படின்னு ஒரு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, இதுல ஒரு டெசிமல் நம்பர் நான் ஸ்டோர் பண்றேன். 45.56ன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் இன்னொரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்ப இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் பைத்தான் அப்படிங்கிற வேர்ட வந்து ஸ்டோர் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி அசைன் பண்ணியிருக்கோம்? 3 வேரியபிள்ஸ் இருக்கு. 3 வேரியபிள்ஸும் ஒரு லைனுக்கு ஒரு வேரியபிள், ஒரு வேல்யூ அப்படி குடுத்து தனித்தனியா அசைன் பண்ணியிருக்கோம். இப்படி தனித்தனியா அசைன் பண்ணோம்னா, இத வந்து நம்ம சிங்கிள் அசைன்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப அந்த 3யும் பிரிண்ட் பண்றேன். var3, var4, var5. இத பிரிண்ட் பண்ணனா பாத்தீங்கன்னா, 3 வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்படிதான் வந்து சிங்கிள் அசைன்மென்ட்னா இதுதான். லைக் வந்து ஒரு லைன்ல ஒரு வேரியபிள் இருக்கும். ஒரு வேல்யூ வந்து நம்ம வேரியபிளுக்கு அசைன் பண்றோம் அப்படின்னா, இது வந்து சிங்கிள் அசைன்மென்ட் சொல்லுவோம். அப்போ மல்டிபிள் அசைன்மென்ட் அப்படின்றது நெக்ஸ்ட் மெத்தட். மல்டிபிள் அசைன்மென்ட் அப்படின்னா என்னன்னா, மல்டிபிள் வேரியபிள்ஸ் வந்து ஒரே லைன்லயே இருக்கும். சேம் மல்டிபிள் வேல்யூஸ் அசைன் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா, சேம் நான் var3 எடுத்துக்கிறேன். மேல இருக்க வேரியபிள்ஸே எடுத்துக்கிறேன் நான். var3, var4, var5 இஸ் ஈக்குவல் டு இப்போ நான் வந்து வேற வேல்யூஸ் கொடுக்குறேன். லைக் 2000. தென் அகைன் வந்து நான் டேட்டா அப்படின்னு கொடுக்குறேன். தென் பாத்தீங்கன்னா ஒரு டெசிமல் 98.75 அப்படிங்கிற மாதிரி ஒரு டெசிமல்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆல்ரெடி இங்க var3 இருக்கு. அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். var4 இருக்கு. அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். var5 இருக்கு. அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ மறுபடியும் அதே நேம்ல கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்ற டவுட் இருக்கும் எல்லாத்துக்கும் கண்டிப்பா.
இப்போ என்ன ஆகும்னா வேர் 3ல ஆல்ரெடி 400 இருக்கு சரிங்களா? இப்போ நான் மறுபடியும் வேர் 3 கொடுத்து அதுக்கு புதுசா ஒரு வேல்யூ 2000 அப்படின்றத கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா பழைய வேல்யூ டெலீட் ஆயிட்டு அது மேல புது வேல்யூ வந்து ஓவர் ரைட் ஆயிடும். ஸோ இந்த செல்லை நான் ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கு மேல நீங்க எங்க போய் வேர் 3 ரன் பண்ணாலும் உங்களுக்கு 2000 தான் கிடைக்கும். 400 இருக்காது. டெலீட் ஆகி ஓவர் ரைட் ஆயிடும். அதனால நீங்க பைத்தான்ல வந்து வேரியபிள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆல்ரெடி அந்த வேரியபிள் நேம் யூஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு பார்க்கணும். ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பழைய டேட்டா டெலீட் ஆயிடும். புதுசா என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அது ஓவர் ரைட் ஆயிடும். சரிங்களா? இப்போ நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் வேரியபிள்ஸ் நேம் கொடுத்துருக்கேன். 3 நேம் கொடுத்துருக்கேங்களா? இப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வேரியபிள் நேம்க்கு இங்க கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ அசைன் ஆயிரும். செகண்ட் வேரியபிளுக்கு இந்த செகண்ட் வேல்யூ அசைன் ஆயிரும். தேர்ட் வேரியபிளுக்கு இந்த தேர்ட் வேல்யூ அசைன் ஆகும். சரிங்களா? இப்படிதான் வந்து நம்ம வேல்யூ அசைன் பண்ணணும். இதை வந்து நம்ம மல்டிபிள் அசைன்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணனா கூட var 3 var 4 இப்போ நான் பிரிண்ட் பண்றேன் பாருங்களேன் உங்களுக்கு வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து var 3 var 4 var 5ல இந்த வேல்யூஸை பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம ஓவர் ரைட் பண்ணிட்டோம். சரிங்களா? இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு. என்கிட்ட வந்து மல்டிபிள் வேரியபிள்ஸ் இருக்கு. இப்போ நான் பாருங்க மல்டிபிள் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றேன். A1 A2 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு A3. இப்போ 4 வேரியபிள்ஸ் இருக்கு. இந்த 4 வேரியபிள்ஸ்க்கு நான் ஒரே வேல்யூ கொடுக்கணும். இந்த 4 வேரியபிள்ஸ்க்கு நான் ஒரே வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒரு ஈக்குவல் டு கொடுத்து என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதை கொடுங்க. இப்போ 100 கொடுக்கணும்னா கொடுத்துட்டோம்னா இப்போ என்ன ஆகும்னா 4 வேரியபிளுக்கு இந்த 100ன்ற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிடும். சரிங்களா? 4 வேரியபிள்லையுமே இந்த ஒரே வேல்யூ ஸ்டோர் ஆயிடும். நமக்கு இப்படி ஏதாவது தேவைப்படுது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்றேன். A1 A2 A3 A4. நான் அதை பிரிண்ட் பண்ணனா பாத்தீங்கன்னா 4 வாட்டி 100 வந்திருக்கு. ஏன்னா 4 வேரியபிள்லயும் 100 தான் ஸ்டோர் ஆயிருக்கு. சரிங்களா? இதை தான் வந்து நம்ம மல்டிபிள் அசைன்மெண்ட் சொல்லுவோம். இதோட பைத்தான் வேரியபிள்ஸ் டாபிக் எண்ட் ஆகுது. தேங்க்யூ எவ்ரிவன்.